ஈரானின் தேசிய பாதுகாப்பு தலைவர் அலி லாரிஜானி மற்றும் பசிஜ் படைத்தலைவர் குலாம் ரிசா சுலைமானி ஆகியோர் கொல்லப்பட்ட பிறகும் ஈரான் ராணுவம் ஏன் இன்னும் நிலைக்குலையாமல் இருக்கிறது? இதற்குபடியாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ஒரு முக்கிய தகவலை வெளியிட்டுள்ளார். அல் ஜசீரா ஊடகத்திற்கு பேட்டியளித்த அவர், ஈரானின் ஆட்சி முறை தனிநபர்களை சார்ந்ததல்ல, அது வலுவான நிறுவனங்களை சார்ந்தது. ஒரு தலைவர் இருந்தால் அந்த இடத்திற்கு இன்னொருவர் வருவாரை தவிர அமைப்பு உடையாது என்று திட்டவட்டமாக கூறியுள்ளார். இதன் பின்னணியில் இருப்பது ஈரானின் தனித்துவமான இராணுவ உத்தி. அதற்கு பெயர் மோசெக் டிஃபென்ஸ். ஈரானிய போர்த்தந்திர நிபுணர் முகமது அலி ஜாஃபாரி உருவாக்கிய இந்த திட்டத்தின்படி இராணுவ அதிகாரம் ஒரே இடத்தில் குவிக்கப்படாமல் நாடு முழுவதும் பரவலாக்கப்பட்டுள்ளது. அதாவது ஈரானின் 31 மாகாணங்களிலும் உள்ள புரட்சிகர பாதுகாப்பு படை தனித்தனியாக செயல்படும் திறன் கொண்டது. தலைநகர் தெஹ்ரானில் உள்ள தலைமையகம் தாக்கப்பட்டாலும், தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டாலும் ஒவ்வொரு மாகாண படையும் தன்னிச்சையாக செயல்பட்டு போரை தொடரும். இதற்காகவே அவர்களுக்கு தனித்தனி ஆயுதங்கள், உளவுத்துறை மற்றும் கட்டளை மையங்கள் வழங்கப்பட்டுள்ளன. தலை துண்டிக்கப்பட்டாலும் உடல் போராடும் என்ற அடிப்படையில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. எங்கள் தலைநகர் மீது குண்டு வீசினாலும் எங்களால் தொடர்ந்து போரிட முடியும். போரை எப்போது எப்படி முடிப்பது என்பதை இந்த பரவலாக்கப்பட்ட அமைப்புதான் தீர்மானிக்கும் என்று அராக்சி சவால் விட்டுள்ளார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதல்களை சமாளிக்க ஈரான் இந்த உத்தியையே நம்பியுள்ளது.